அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு தலைவலி அப்படிங்கிறத பற்றி ஏற்கனவே ஒரு வீடியோவில் நம்ம பார்த்துருக்குறோம். உடம்புலேருந்து தலைக்கு போகிற ஒரு நரம்பு அமுத்திக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொன்ன நோயாளி நம்ம இடத்துல சிகிச்சைக்கு வந்திருந்தார். அவருக்கு நாம் எப்படி அந்த பிரச்சனையை கண்டுபிடிச்சி சொன்னோம், அவர் எப்படி அதுலேருந்து மீண்டார் அப்படிங்கிறதுக்கான வீடியோவும் நம்ம இதில் பின்னாடி இணைச்சிருக்கோம். அதையும் பாருங்கள். பேர் சுப்பிரமணி. ஆமாம். எந்த ஊருங்க? கடிச்சுவரங்க. என்ன பிரச்சனைங்க? நரம்பு அமுத்திட்டு இருக்கிறாங்க. சரி. மாத்திரை கொடுக்காம வழியே நிற்கிடுங்க. மறுபடியும் தலைவலி சொன்னீங்க. தலைவலிக்கு தானுங்க. அப்புறம் நிற்கிதுங்க. மறுச்சு நாளைக்கு வந்துடுது. இப்படியே தான் இருந்ததுங்க. அப்புறம் கூட்ட போன வாரம் வந்து போனது. தூக்கம் இருந்துச்சுங்களா? தூக்கமாக இல்லைங்க. ஒரு வாரம் ஒரு மாதம் தூக்கம் இல்லைங்க. வந்துட்டு போனது தூக்கம். சரி 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 சரி. இப்போ எப்படி இருக்குதுங்க? இப்போ 8 நாள் கூட நல்லா இருக்குங்களா? சந்தோஷங்க. நல்லா இருக்குங்க. சரி சரி. பரவாயில்லைங்க. சரி சரி. இறைவனுக்கு ஒரு நன்றி சொல்லுங்கள். இறைவனுக்கு நன்றி சொல்லுங்கள். தெய்வத்துக்கு நன்றி. நன்றி நன்றி நன்றி. இவருக்கு நரம்பு உள்ள அமுத்திக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. அதற்கு ஒவ்வொரு முறையும் அந்த வலியை மறப்பதற்கான ஒரு வலி மாத்திரை மட்டும் இவர் வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு அப்படியே போயிட்டு இருந்திருக்காரு. ஆனால் வலியினுடைய மாத்திரையினோட வேலை என்னென்னா, உங்களுக்கு அது அந்த பிரச்சனை சரியாகாது. ஆனால் அந்த வலியை தெரியாமல் உள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனையினுடைய அளவு தெரியாமல் உங்களை வாழ வைக்கும். இதனுடைய விஷயம் எப்படி போகும்னா, உடம்பு குறிப்பிட்ட அளவு நம்ம வலியை உருவாக்கும் போது இவங்க கண்டுக்க மாட்டேங்கிறாங்க அப்படி சொல்லும்போது அந்த வலியினோட அளவு இன்னும் அதிகப்படுத்தும். அந்த வலியினோட அளவு இன்னும் அதிகப்படுத்த ஒரு கட்டத்தில் வலி மாத்திரம் நமக்கு கேட்காது. அப்படி கேட்காத போது சரி அப்போ இது என்ன பிரச்சனை பார்க்கலாம் அப்படி சொல்லி பார்க்குறோம். அப்போ தான் இந்த மாதிரி சரி இது என்னன்னு தெரிஞ்சுக்கலான்னு வரும்போது இந்த பிரச்சனைகளுக்கான விடைகள் அவங்களுக்கு தெரிய ஆரம்பிக்குது. அப்படித்தான் இவரும் வந்திருந்தார். இவருக்கு நரம்பு அமுத்தப்பட்டிருக்கிறது, அதனால் வலிக்குது அப்படின்னு சொல்கிறது இவருடைய பதிலாக இருந்தாலும், ஒரு நோயினுடைய ஆணிவேர் எப்படி அது ஆரம்பிக்குது, எதனால் அந்த பிரச்சனை வருது, அதை கணக்கிட்டு தான் நாம் அதுக்கு சிகிச்சை அளிக்கிறோம். இந்த தற்காலிகமான நிவாரணம் அப்படிங்கிற விஷயத்துக்குள்ளே நம்ம போகிறதில்ல. அப்படி பார்க்கும்பொழுது நரம்பு அங்கே அமுத்தப்பட்டிருக்கிறது. ஏன் அமுத்தப்பட்டது அப்படின்னா, நரம்புகள் முழுக்க லிவரோட கண்ட்ரோல் இருக்குது. அப்போ ஏன் லிவர் பாதிக்கப்பட்டது? அப்போ அந்த கேள்வி கேட்கும் பொழுது இவர் சரியாக தூங்கி இருந்தாருன்னா இந்த லிவர் பிரச்சனை வந்திருக்காது. அப்போ நீங்கள் சரியாக தூங்குனீங்களா அப்படின்னு நம்ம கேட்குறோம். இல்லைங்க தூக்கமே வரல, தூக்க பிரச்சனை எனக்கு இருக்குது அப்படி. அப்போ நம்ம தூக்கத்தை சரி பண்ணுறோம். அதன் பிறகு இது அமுத்துறதுக்கு ஒரு நபர் வேணுமில்ல, அந்த அமுத்துற நபர் காற்று தான் அமுத்த முடியும். அந்த காற்று எப்படி உருவாச்சு, அது ஏன் அங்கே போய் அமுத்துச்சு அப்படின்னா, அது வயிற்றுலேருந்து உருவாகி போச்சா அல்லது மோஷன் சரியாக போகாமல் அங்கேருந்து உருவான காற்று அங்கே போய் அமுத்துச்சா அப்படிங்கிற செக் பண்ணும்போது இரண்டுமே இருக்குது. கெட்ட வாய்க்கலான்னு உருவாகி அந்த நரம்பை போய் அமுத்துது. அதை அப்போ செரிமானத்தையும் சரி செய்யணும், மலச்சிக்கலையும் சரி பண்ணணும். அந்த இரண்டையும் சரி செய்யும் பொழுது இந்த பிரச்சனை இந்த வழியிலிருந்து அவர் ரிலீஃப் ஆகி தூங்க ஆரம்பிப்பார். எப்போ இந்த இரண்டும் ரிலீஃப் ஆகி பசியோ செரிமானமோ மலச்சிக்கலாற்ற தன்மையோ சரியான தூக்கமோ இது எல்லாம் சரியாக வரும் பொழுது அவர் முழுமையாக குணமாக நபராக முழுமையாக அந்த பிரச்சனையிலிருந்து அவர் வெளியே வந்துடுவார். இப்படித்தான் ஒவ்வொரு பிரச்சனையிலும் அந்த பிரச்சனைக்கான காரணம் எங்கே வெளிப்பட்டதாக இருந்தாலும் சரி, அந்த பிரச்சனைக்கான காரணம் எங்கே வெளிப்படுதுங்கிறத பார்த்து அந்த இடத்துல சிகிச்சை அளிக்கக்கூடிய முறையிலிருந்து விலகி முற்றிலுமாக அதற்கான மூல காரணம் எங்கேன்னு சொல்லி பார்த்து சிகிச்சை அளிக்கணும். அதாவது ஒரு கூலிப்படை ஒருத்தர் தாக்குறாங்க அப்படின்னா அந்த நபரை பார்த்து நம்ம பிடிக்கிறோம்னா, ஆனால் அதை அவர் அனுப்பிச்சது யார், அவருக்கான மூல காரணம் எங்கிருந்து இவங்களை இயக்குறாங்க அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கிறோம் இல்லைங்களா? அந்த மாதிரி தான் இந்த வலியையும் இந்த பிரச்சனை உருவாக்கக்கூடிய மூல காரணமான உறுப்புகள் எங்கே இருக்குது, அது எங்கேருந்து இந்த மாதிரி இந்த பிரச்சனையை உருவாக்கி கொடுக்குது அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கும் பொழுது, அதற்கான மூல காரணத்தை நம்ம கண்டுபிடிச்சாலும் அந்த மூல காரணத்திலிருந்து சிகிச்சை அளிக்கும் பொழுது இவங்க முழுமையாக குணமடைந்து விடுவார்கள். மூட்டு வலிக்கும் இதே பதில் தான், கழுத்து வலிக்கும் இதே பதில் தான். மூட்டு தேய்மானம், கழுத்து எலும்பு தேய்மானம், L4 L5 டிஸ்க் தேய்மானம், நரம்பு பிரச்சனை, நரம்பு அமுத்திக்கிட்டு இருக்குது, தலைவலி, வயிற்று வலிக்குது, இந்த மாதிரி எந்த விதமான பிரச்சனைகளை சந்தித்தாலும் அது எல்லாம் வெளிப்படக்கூடிய இடங்களே தவிர அந்த இடத்துல பிரச்சனை இல்லைங்கிறது புரிஞ்சுக்கணும். நமக்கு எங்கே வெளிப்படுகிறதோ அங்கே சிகிச்சை அளித்தா நம்ம கரெக்டாக இருக்குன்னு நம்ம நினச்சிக்கிறோம். தற்காலிக தீர்வாகத்தான் அமையுமே தவிர உண்மையான நிரந்தரமான தீர்வை தராது. எப்படி இதனுடைய மூல காரணத்தை கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, அதற்கு உங்களுக்கு பஞ்சபூத தத்துவம் தெரிஞ்சிருக்கணும். அந்த பஞ்சபூத தத்துவத்தின் அடிப்படையில் இருந்து இதை பார்க்கும் பொழுது இந்த இயற்கை எப்படி பஞ்சபூதங்களின் அடிப்படையில் இயங்குகிறதோ அதே போலதான் அண்டத்தில் இருப்பதே பிண்டத்திலும் இருக்கிறதுங்கிறதுனால இந்த பிண்டத்திலும் அதே பஞ்சபூத தத்துவம் தான் வேலை செய்கிறதுங்கிறத புரிஞ்சுக்கிட்டு
வெளியே என்ன நடக்குதோ அதுலேருந்து பாடம் கற்றுக்கிட்டு அதன் வழியாக அப்படியே உள்ளேயும் என்ன நடக்குங்கிறத கற்றுக்கிட்டு அந்த உள்ளுறுப்புகளுக்கு சரியான சிகிச்சை அளிக்கும் பொழுது அந்த உள்ளுறுப்புகளானது அந்த சிகிச்சையை பெற்றுக்கொண்டு தன்னைத்தானே குணப்படுத்தி கொண்டு நோயற்ற வாழ்க்கை வாழ்வதற்கான எல்லா வழிகளையும் அது செய்யும். அதனால் உடம்பை பற்றி தெரிந்து கொள்ளுங்கள், மனதை பற்றி தெரிந்து கொள்ளுங்கள். உடலில் ஆரோக்கியமாகவும் மனதில் நிம்மதியாகவும் வாழுங்கள்.